விஜய் திருநெல்வேலி போயிருந்தது. ரொம்பவே பேசு பொருளான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நிறைய மாஸ் மூமெண்ட்டு, அதுக்கு நடுவில் அவர் பண்ண அந்த கிட்டார் வச்சது, பசங்களை தூக்கி மேலே உட்காந்து வச்சது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி பக்கம் வந்து தான் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய்க்கான அலைன்றது அடிக்க ஆரம்பிச்சுது. அந்த பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ பேர் கேஜிஎஃப் யாஸ் அந்த ஒரு பிஜிஎம்லாம் போட்டு 3 திருவிழா ஒரே இடத்துல நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம். அந்த ஃப்ரேமை பார்க்கக்குள்ளே ஒரு மாதிரி கேஜிஎஃப். அவர் வந்து காலில் இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு எல்லா இடமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி. இவர் வந்து நீங்கள் 2 மணிக்கு பண்ண அலப்புற தெரியுமா, இவர் வந்து ரீபோஸ்ட் பண்ண இன்ஸ்டாவில் மக்களுக்கு என்ன பேச போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்ன பண்ண போகிறோம் அதை பேசுறதுல இவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி இவர் என்னென்னலாம் லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் வண்டியில் கூட ஒரு சீட்டு கொடுக்கலாங்க. போயிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்களா? நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அண்ணா கொஞ்சம் அங்கே இறக்கி விட்டுருங்க, நான் இதை திரும்பிடுவேன். எங்கேயே வரைஞ்சிருவேன் நான். திரும்பிடுவீங்களா? சரி போங்க. சரி வீட்லயே அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வண்டியில கூட சீட்டு கொடுக்கணும். ஆனால் அதாவது இந்த தேர்தல் வந்துட்டாலே ஒரு மாதிரி பரபரப்பு மாதிரி வந்துடும். ஏன்னா இந்த வெயில் டைம் இது வேற, அது ஒரு பக்கம் அரசியல் பரபரப்பு, அரசியல் ஹீட்டு, எல்லா ஹீட்டு சேர்ந்து மொத்தமாக பரபரப்பு உண்டு பண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பரபரப்பு மட்டும் இல்லை, கூடவே சேர்ந்து நகைச்சுவைகள் நிறைய வந்து நகைச்சுவைகளும் பரபரப்பு வந்தால் தானே அந்த அரசியல் களத்துக்கு ஒரு உண்டான ஒரு ஹீட்டை உருவாக்கி தரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இல்லை, வழக்கமாக எலெக்ஷன் வந்தாலே அந்த ஒரு ஃப்ளோ வந்துடும். இன்றைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இன்னைக்கு விஜய் திருநெல்வேலி போயிருந்தது. ரொம்பவே பேசு பொருளான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நிறைய மாஸ் மூமெண்ட்டு, அதுக்கு நடுவில் அவர் பண்ண அந்த கிட்டார் வச்சது, பசங்களை தூக்கி மேலே உட்காந்து வச்சது, அதெல்லாம் ஒரு மாதிரி இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஜய். இது வரைக்கும் நம்ம பிரச்சாரத்தில் பார்க்காத ஒரு விஜய், ரோட் ஷோவில் பார்க்காத ஒரு விஜய் தான் வந்து ரோட் ஷோவில் அவங்களுமே விஜய் பார்த்தது இல்லை, அவங்களுக்குமே இது புதுசு தான். அதுதான் இது வரைக்கும் ஒரு மாதிரி உருனே இருப்பார். உருனே மீன்ஸ் அவர் கொஞ்சம் ஒரு இறுக்கமா இருப்பாருல்ல, அந்த இறுக்கம் எதுவும் இல்லாம ஒரு மாதிரி கொஞ்சம் வைபா. அது வேற ஒன்று இருக்குமா, இந்த வண்டிக்குள்ள ஃபுல்லா எல்லாம் க்ளோஸ்டா இருக்கு, இறுக்கமா இருப்பாரு. கொஞ்சம் மேலே இருக்கும்ல, ஏசி இருக்கும், கொஞ்சம் இயற்கை காத்து என்ன வாங்குறது வந்து அது அவருக்குமே உண்டான ஒரு ஆசை இல்லையா? அந்த இயற்கை காற்றை வாங்கக்கூடாதுதான் இத்தனை நாளா வெளியே தலையை காட்டக்கூடாது அப்படின்னு சென்னையில ரூல்ஸை போட்டாங்க. இன்னைக்கு தலை மட்டும் இல்லை, அவருடைய மொத்த ஃபுல் பாடியும் பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் திருநெல்வேலியில தூத்துக்குள்ள. அந்த அளவுக்கு இந்த சைக்ளோன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு திருநெல்வேலியில கடல் இருக்கா, சைக்ளோன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் அந்த அளவுக்கு அங்கே உள்ள ஊர் மக்கள், இந்த சந்து குந்து அந்த மூல முடுக்கில் உள்ள மொத்த பேரும் சுற்றி வளைச்சிட்டாங்க. அலை கடலை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி இல்லை, அவரை பார்க்கறதுக்கான அந்த ஒரு ஆர்வத்தில் அந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு வச்சுட்டாங்க. நீங்களே வந்து ஒரு தூத்துக்குடிக்காரர் தான், அப்படி இருக்கக்குள்ள தூத்துக்குடியோட சிறப்புகள்லாம் விஜய் என்னென்ன பேசுவார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? இன்னொன்று வந்து என்னன்னா, அங்கே இருக்க மக்கள் இது வரைக்கும் நிறைய அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க, உங்கள் ஏரியாவுக்கு. அவங்களுக்கெல்லாம் கொடுத்த வரவேற்பு எப்படி இருக்குது விஜய் கம்பேர் பண்ணல? அதாவது எனக்கு இந்த இதை வச்சு பார்க்கப்போ சின்ன வயசுல ஒரு ஞாபகம் இருக்குது. ஜெயலலிதா அம்மா ஒரு தடவை இந்த மாதிரி தூத்துக்குடி வந்திருந்தப்போ, நீங்கள் சின்ன வயசாக இருக்குல்ல? நான் சின்ன வயசாக இருக்கப்போ வந்தப்போ அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அவங்கள பார்க்குறதுக்கு வீட்டில் எல்லாம் பெரியவங்க இருப்பாங்கல்ல, சின்ன பசங்கள்லாம் தோலில் தூக்கி வச்சுட்டு அவங்கள பார்க்குறதுக்கு தாட்டாயப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மொமெண்ட் தான் எனக்கு இப்போ வந்து ஞாபகம் விஜய் பார்க்க வர்றப்போ. ஒருவேளை நான் சின்ன வயசா இருக்கப்போ விஜய் இந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா அந்த நீங்க போய் இன்னைக்கு விஜய் போய் பார்த்துருப்பேன். எனக்கு இப்போ அதான் தோணுச்சு, நம்ம இங்கே பார்க்குறப்போ நம்ம இன்னைக்கு அந்த இடத்துல இல்லையோ அப்படின்ற ஒரு கவலை. அநேகமாக அந்த ஊரை விட்டு தள்ளி வெளியில இருக்க எல்லாருக்குமே அந்த கவலை இருக்கும். நான் ஸ்க்ரீன்ல பார்த்த ஒருத்தர் நம்ம ஊருக்கு வர்றப்போ அவரை பார்க்க முடியலன்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, இது எனக்கு மட்டும் சொல்லலை, இந்த வெளியில வேலை பார்க்குறவங்க, ஊரை விட்டு வேலை பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கூட்டம். நமக்கு இந்த தூத்துக்குடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு விழா வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க, கரோல்ஸ்னு ஒன்று. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு வந்து கொண்டாடுவாங்க. அந்த கூட்டத்தையே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு இந்த கூட்டம். கண்டிப்பாக அந்த ஊர் மக்களும், அதாவது தூத்துக்குடியில் உள்ள மக்களும் வந்து இதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கூட்டம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அவர் வருவார் அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை, அவருக்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்குறது பெருமை வந்து தூத்துக்குடிக்கு சேரும். அந்த மாதிரி ஒரு அதுதான். நானும் வந்து முன்ன பின்ன தூத்துக்குடிலாம் போனதில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ ஈவினிங் டைமில் வந்து ஒரு வீடியோ ஒன்று நல்லா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் பார்க்கக்குள்ள இவ்வளோ பேரோட பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு திருவிழாவே ஒரு 3 திருவிழா ஒரே இடத்துல நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம். அந்த ஃப்ரேமை பார்க்கக்குள்ளே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆன ஃப்ரேம்னு சொல்லலாம். ஃபுல்லாக சரியான கூட்டம். மேலேருந்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கீழே பார்த்தா அவ்வளோ பேர், நடுவில் பார்த்தா ஒரே ஒரு வெள்ளை சட்டை, யாரனா விஜய். சரியான ஃப்ரேமாக அமைஞ்சுது இன்னைக்கு ஃபுல்லாக. அந்த எல்லா கிளிப்ஸுமே பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி
நிறைய சீன்ஸ் வந்து நல்லா பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே அடுத்ததா விஜய் வந்து இன்னைக்கு திருநெல்வேலியில பேசின விஷயங்களை பத்தி எடுத்த உடனே அவர் ஆரம்பிச்சது அவருக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சு. ஆமா, இன்னைக்கு வந்து திருநெல்வேலி, அதாவது 2 ஊர்லேயே பேசுவார்னு எதிர்பார்த்தா, ஆனால் தூத்துக்குடியில் வந்து அவர் நேரம் இல்லாதனால இன்னும் ரோட் ஷோ மட்டும் போயிடலாம், அங்கே பேச வேண்டாம், திருநெல்வேலியில் மட்டும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கே நெல்லையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமான விஷயம், அது ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நெல்லையில் பேசணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அது எல்லா இடத்துலையும் போய் சேரும், எல்லாரையும் போய் ரீச் பண்ணும். அந்த அளவுக்கு திருநெல்வேலியில் நிறைய விஷயங்கள் வச்சு பேசுறதுக்கு இருக்குது, நிறைய விஷயங்களை பற்றி ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுன்றது இருக்கு இல்லையா, அதை வந்து விஜய் இன்னைக்கு கரெக்டாக டச் பண்ணி பேசியிருக்காருன்னு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அந்த திருநெல்வேலியில் மக்களை பற்றி பூரிச்சு அவங்களுடைய யதார்த்தங்களை பற்றி பேசினது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, எவ்வளோதான் அழுத்தம் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருந்தாலுமே இந்த முறை ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படம், அப்புறம் அவருடைய பர்சனல் விஷயத்த வந்து டைரக்டா அப்படி போய் பேசாம கொஞ்சம் சுற்றி வளைச்சு எனக்கு தெரிஞ்சவங்கள வச்சுலாம் நீங்க எனக்கு எதிராக திரும்ப பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது வரைக்கும் நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், இது வரைக்கும் விஜய் பெருசா ஓப்பன் அப் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. ஒரு கேஷுவலான ஒரு அரசியல்வாதி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகாத மாதிரி இதான் ஒரு பவுண்டரிக்குள்ள விஜயோட ஸ்பீச்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா வந்து நீங்க சொன்ன அந்த அவருடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாம், இது முன்னாடி அவருடைய பர்சனல் விஷயங்கள் அந்த மகளிர் தின விழா அப்போ ஒரு டைம் பேசி அதுவே கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு, அவ்வளோ ஒர்த்தலாம் இல்லை அப்படின்னு சொன்னது. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த வந்து அதையும் அப்படியே எனக்கு இந்த மாதிரிலாம் அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இந்த காசு கொடுத்து கூட்டி வச்சிருக்க கூட்டணி அந்த காங்கிரஸ், ஓப்பனாகவே இதில் ஒரு விஷயம் நல்லாவே எனக்கு புரிய வந்துச்சு. காங்கிரஸ் கூட கண்டிப்பாக பேச்சுவார்த்தை போயிருந்துருக்குதான் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ் கூட டிவிகே 2 பேரும் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தெரியும் 2 பேருக்கும், அதாவது விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நடுவில் ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கக்குள்ள மேபி காங்கிரஸ் தலைமை இப்பயே ஆல்ரெடி 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி வந்து இங்க திமுக சைட்ல வந்து பெருசா ஒட்டாத மாதிரியே இருக்காரு. பாண்டிச்சேரி விஷயத்துல கூட, பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்கூட்டத்துல கூட பெருசா வந்து திமுக பத்தி எதுவுமே பேசவே இல்லை ராகுல் காந்தி. அப்படி இருக்கக்குள்ள மேபி கண்டிப்பா எலெக்ஷனுக்கு அப்புறம் டிவிகே கூட அலையன்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா எனக்கு இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். என்ன ஒண்ணுன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரு தான் அவரை இந்த பக்கம் இழுக்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியில் அவர் வருவாருன்னு அங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, இந்த பக்கம் காங்கிரஸ் கூட வருவாங்க அப்படி பேசுறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் யாருக்கு விஜய் சொந்தமாக போறாருன்றது தெரியும். ஒருவேளை மக்களுக்கு சொந்தமானா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி. ஆல்ரெடி அவர் மக்களுக்கு சொந்தமான ஒருத்தவர் தான். ஆனால் இந்த மதவாத அரசியல் பண்ற கட்சிகள் கூட கூட்டணி வைக்க மாட்டாருங்கிற அவருடைய கொள்கையிலே இருக்கிறதுனால மேபி பிஜேபி பக்கம் என்டிஏ கூட்டணி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பகால நட்புங்க வந்து ராகுல் காந்தி பக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கூட காங்கிரஸ் எதுவுமே அடிக்கவே இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதான ஒரு சில விஷயங்கள் தான் பேசினாரு. அப்படிங்கக்குள்ள மேபி சான்ஸ் இருக்கும்னு எனக்கு. இப்போ வந்து ஒரு தலைவனை ஃபாலோ பண்றது வந்து பல வழிகளை ஃபாலோ பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் அவர் பண்ணுற பிஹேவியர், ஆட்டிடியூட், இந்த மாதிரி பல வழிகளை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அவர் ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறப்போ அவர் வண்டியை ஃபாலோ பண்ணுறதுன்றது எந்த தலைவரும் இதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. தொண்டர்களும் ரசிகர்களுமே அதை பண்ணக்கூடாதுன்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவர் நிறைய ரோட் ஷோ பண்ணுறப்போ இந்த ஃபாலோ பண்ணுறதுன்றது ஒரு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், அது அவருமே இன்னைக்கு வர்ற வீடியோலாம் கையை காமிச்சு சை காமிச்சு இப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கியூட்டா முத்தலாம் கொடுத்து கூட கொஞ்சம் தள்ளி அது கூட நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணாரு. அப்படி இருந்து இந்த ஃபாலோ பண்ணுறதை மட்டும் நிறுத்த மாட்டுறாங்க. அவங்களுமே சொல்லியுமே அவங்க கேட்க மாட்டுறாங்க. அதான் ஆரம்பத்தில் விஜய் வந்து இதை பெருசாக எதுவும் கண்டிக்கல. பின்னாடி வராதிங்க, வண்டியை ஃபாலோ பண்ணி வராதிங்க, இதனால ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. அப்படியே அவரும் வந்து ஒரு அரசியலுக்கு வந்த புதுசில் நமக்கு பின்னாடி இவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பூரிப்பில் இருந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் அதனால நமக்கும் பாதிப்பாக இருக்குது, அவங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. நாளைக்கு நாம் வந்து 4 இடத்துக்கு போயிட்டு பிரச்சாரமும் பண்ண முடியல. அதே மாதிரி நம்மளை பார்க்க வரவங்களும் ஒரு 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி பின்தொடர்ந்து வர நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையன் வந்து பின்னாடி வந்து ஒரு இதுல மோதி இறந்தாருல்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுனால இப்ப நடக்கிற எல்லா பிரச்சாரங்களிலுமே வந்து விஜய் சொல்ல ஆரம்பிச்சிடாரு, ஓப்பனா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, என் பின்னாடி தொடர்ந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் வந்து இப்ப இது வந்து இன்னொரு பக்கமும் இன்னொரு விதமாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா இப்ப எல்லாருமே ஒரே இடத்துல கூப்பிட்டு வந்து இந்த பிரச்சாரம் நடக்குள்ளதான் போகக்குள்ள வரக்குள்ள அவர் வெளியே வரக்கூடாது, அவருடைய ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. அதனாலதான் எல்லாரும் ஒரே இடத்துல கூப்பிட்டு வந்து இப்ப இந்த பிரச்சாரம் நடக்குது. போகக்குள்ள வரக்குள்ள யாரும் பார்க்க முடியாது. ஆனா இப்போ ஒரு ஓப்பன் வேன்ல போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு சிலர் பார்த்துட்டாங்கன்னா அதோட அந்த
கூட்டம் முடிஞ்சிரும். அப்படி இருக்கக்குள்ள தொடர்ந்து அவர் பின்னாடி வரவங்க நிறைய வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதா இருக்கட்டும், பர்சனலாவே நிறைய பாதிப்புலாம் ஏற்பட்டு தான் நம்ம தினமும் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள இப்ப விஜய் வந்து அதை இது பண்றாருன்னு தாண்டி அவருக்கு எதிராக இருக்க கட்சிகள்லாம் இருக்குல்ல, இப்ப திமுகவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து இதை வந்து அவர் மேல வந்து தப்பா ஒரு சின்னதா ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும். இப்ப இன்னைக்கு தூக்கி வச்சிருந்தாருல மேல, அதே நாளைக்கு தப்பா வந்து சிறுவர்களை தூக்கி தலையில் வைத்த விஜய் அப்படின்னு சொல்லி நாளைக்கே போட்டாலும் போடுவாங்க. அதுமே வாய்ப்பு கேஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர் கியூட்டா நினைச்சு பண்றாரு. ஆனா போற போக்குல அது ஒரு கேஸா கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயமும் பின்னாடி தொடர்ந்து வர்றது, ஆக்சிடென்ட் ஆகிறது. இப்ப விஜய் கொஞ்சம் அதுல கான்சியஸா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவ்வளவு தூரம் இழப்பு வந்துருச்சு, பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கக்குள்ள ஓகே கொஞ்சம் கூட்டத்தை நிறுத்திக்கலாம், கொஞ்சம் பின்தொடர்ந்து வரத்தை நிறுத்திங்க. நாங்க பாக்குறீங்களா கூட்டத்துல, அந்த பொதுக்கூட்ட பிரச்சார இடத்துல பாக்குறீங்களா, அதோட நிறுத்திங்க, பின்தொடர்ந்து வராதிங்க அப்படிங்கிறதுல விஜய் ரொம்பவே கான்சியஸ் ஆயிட்டாரு. அதே மாதிரி இப்ப அடுத்தடுத்து நிறைய மாவட்டங்களுக்கு போக இருக்காரு. அதுலயும் குறிப்பா கடலூர். ஆமா, நாளைக்கு கடலூர்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு ஊரா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, அப்புறம் கடைசியா தான் கன்னியாகுமரி, சென்னை. கன்னியாகுமரி வந்திருக்கு, அப்புறம் சென்னை. இதுல கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போக மாட்டாருன்னா ஒன்றும் புரியல. கள்ளக்குறிச்சிக்கு அவர் மேப்ல பார்த்துட்டு இதே போதும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. விழுப்புரத்துக்கு போறாரு, கள்ளக்குறிச்சி பக்கத்து மாவட்டம் தான் போக மாட்டாரு. என்ன சரி, கள்ளக்குறிச்சிக்கு எதுக்கு போகணும் அவரு? அதே மாதிரிதான் இப்போ வந்து விஜய் எல்லா மாவட்டங்கள்ல இருக்க கோட்டையும், அதாவது திமுகவான கோட்டை, ஏடிஎம்கேக்கான கோட்டையை உடைக்கணும்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போறாரு. குறிப்பா அந்த முக்கியமான மாவட்டங்கள், இந்த திருச்சி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இப்ப சென்னை, அது விழுப்புரம், இதெல்லாம் முக்கியமான மாவட்டங்கள். அதே மாதிரிதான் இப்பதான் புதுசா வந்திருக்க ஒரு மாவட்டம், புதுசா வந்து ஒரு 5 வருஷம் தான் ஆக போகுது மாவட்டமா அறிவிச்சு. அப்படி இருக்குள்ள அங்க இருக்க வாக்காளர்களை கவர் பண்ணணும்ல, அதுக்கு வரணும்ல. அது ஓகே. இப்ப நிறைய எல்லா தொகுதியிலையும் அவங்க கவர் பண்ணணும்னு நினைப்பா. எல்லா தொகுதி மக்களும் விஜயை பார்க்கணும், விஜய் வந்து எங்க தொகுதிக்கு வரணும் அப்படின்னு அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இப்ப நாட்களும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இவங்க சைட்ல நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து எல்லா தொகுதியும் கவர் பண்ணணும்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள. அந்த மாதிரி தான் அப்போ விஜய்க்குமே அவர் வந்து எல்லா தொகுதியிலும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சில தொகுதியை வந்து சரி ஓகே நம்ம ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு மற்றபடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம இப்போ வந்து நம்ம நெல்லையை பற்றி ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நெல்லையில் அவர் வந்து ரோட் ஷோ பண்ணி பிரச்சாரம் பண்ணி நல்ல ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி பக்கம் வந்து தான் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய்க்கான அலைன்றது அடிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா அவ்வளோ கூட்டம். அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சந்து பந்து மூளை முடுக்கு எல்லா ஏரியா தெரு ஒவ்வொரு வீட்டிலேருந்து எல்லாருமே மொத்தமாக கூட்டிட்டாங்க. அங்கே அந்த தூத்துக்குடியில் அந்த 3ஆம் மைல்னு ஒன்று இருக்குது, தூத்துக்குடியில் உள்ளவங்க தெரியும். அங்கேருந்து ஒரு ரோட்டில் இருந்து பிவிடி சிக்னல் தான் அவர் ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட். அங்கே தான் நின்று அங்கே வரைக்கும் ரோட் ஷோ பண்ண போகிறதா சொன்னார். அந்த பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ பேர் அங்கே ஒரு சினிமாவிலெல்லாம் ரீல்ஸ் பண்ணி எடிட் பண்ணிலாம் போடுறாங்க. கேஜிஎஃப் யாஸ் அந்த ஒரு பிஜிஎம்லாம் போட்டு. அப்புறம் மிகப்பெரிய ஒரு சைக்ளோன் உண்டுவாயிருக்கு தூத்துக்குடியில், ஒரு சுனாமி அளவுக்கு மக்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ரீல்ஸாக போட்டு அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி விஜய்க்கான அந்த மாஸ் இருக்குது இல்லை, அது சவுத் சைட்லையும் இருக்குது அப்படின்றத அந்த ஒரு மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சாரம் மூலமாக. எனக்கு அந்த க்ரௌடை பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்தாங்கன்னு ஒன்று இருந்துச்சு. ஏன்னா வர வழியில் ஃபுல்லாக பார்த்துட்டே தான் வந்தாங்க, நிறைய பேர் பின்தொடர்ந்து வந்தாங்க. ஒன்று அப்படி இருக்குள்ள கடைசியாக வந்து அந்த இடத்துல தான் அதான் பேசுறதுக்கு சூஸ் பண்ண ஒரு இடம் தானே அது. அப்படி இருக்குள்ள எப்படா இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு ஒரு நீங்கள் சொன்ன அந்த கேஜிஎஃப் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று அந்த நெய்வேலியில் மாஸ்டர் பட ஷூட்டிங்கில் எடுத்தாருல அந்த க்ரௌடு அந்த கலர் டோன் பார்க்கல அப்படி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கானுங்க அப்படியே அந்த பஸ்ஸில் நின்னா அதே சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும் ஏறி இன்னொரு செல்ஃபி எடுத்தா. ஆனா அங்க பேசல அவர், அதுக்கப்புறம் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம வீடியோல பார்த்து நமக்கே இப்படி இருக்குன்னா அந்த இடத்துல மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த. அதனாலதான் அவ்வளவு க்ரௌடுன்னு நினைக்கிறேன். கூஸ் பம்ப்ஸ் ஆகி ஒருத்தர் எல்லாம் வந்துட்டானுங்க போல. சரியான இதா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கும் உதயநிதிக்கும் ஒரு ஃபன் மேட்ச். நம்ம விஜய் பத்தியே பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த பக்கம் மற்ற தலைவர்கள் அவங்கள என்ன பண்றாங்க, அவங்களோட அட்ராசிட்டிஸ்லாம் இந்த மாதிரி இருக்குன்றத பேசிடுவோம். தொடர்ந்து வந்து எடப்பாடிக்கும் உதயநிதி ஸ்டாலின் 2 பேத்துக்குமே வந்து கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபன்னா தான் போற மாதிரி இருக்கு அந்த 2 வாக்குவாதம். அவர் வந்து காலில் இந்த போட்டோவை எடுத்துட்டு எல்லா இடமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி. இவர் வந்து நீங்க 2 மணிக்கு பண்ண அலப்புற தெரியுமா, இவர் வந்து ரீபோஸ்ட் பண்ண இன்ஸ்டாவில் அதுலயும் ஃபன்னியா மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் ஒன்று சொல்ல பதிலுக்கு அவருக்கு ரிப்ளை பண்றதுக்கு இவர் ஒன்று தூக்கிட்டு வர, இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிரச்சாரத்தில். அதாவது பிரச்சாரத்தில் வந்து மக்களுக்கு என்ன பேச போறோம், என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன நலத்திட்டங்கள் என்ன பண்ண போறோம் அதை பேசுறது இல்லை. இவர் என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி இவர் என்னென்னலாம் லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு, அதை ஒரு லிஸ்ட், அதை நான் அடுத்த பிரச்சாரத்துல பேசுறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. அதுக்காகவே அவங்க பிரச்சாரத்தை கூட்டிருப்பாங்க போல. அந்த மாதிரி தான். ஆனா மற்ற விஷயங்கள் பேசுறாங்க, அதுல இதைத்தான் ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா இதுதான் போய் ரீச் ஆகணும். இதை பார்த்துட்டு அவன் அடுத்து என்னென்ன
பண்ணுவான், அடுத்து நம்மள என்ன பேச போறான்றதுக்காக இதை பேசுறாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு பக்கம் வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே சொல்லாம இது மாதிரி நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்காம 2 பேரும் என்னடா அடிச்சுக்கிற மாதிரி எல்லாம் பேசினுக்கிறாங்களா ஃபன்னா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. உதயநிதி பண்ணதுக்கு எடப்பாடி பதிலடி கொடுத்தது வந்து சரியான விஷயம் தான் தோணுது. ஏன்னா இவர் தான் வந்து ஏடிஎம்கேல ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆளுமை இல்லாதவர் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி. அப்படி இருக்கக்குள்ள உதயநிதி வந்து இவரை பத்தி பேசுறதுக்குலாம் இவர் மட்டும் சைலண்டாவே இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன். ஆல்ரெடி ஆளுமை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்டிஏவுக்கு கீழே தான் இவங்க, என்டிஏ தலைமையில தான் அதிமுக அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குது. இதுவும் ஒரு அட்வான்டேஜ் ஆகி போயிடும். என்னடா எல்லாரும் சொல்ற மாதிரி ஆமா இவர் அவங்க கீழே தான் போல, சும்மா டம்மி தான் போல அப்படி மாதிரி போயிடும். அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு ஏடிஎம்கே தலைமையில தான் இன்னைக்கு என்டிஏ இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள அவர் தலைமை பொறுப்புல இருக்க ஒரு ஆளு அவர் அசால்ட்டா அவர் படுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அது கொஞ்சம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும்ல. அதனால அவர் பதிலடி கொடுக்கறதும் கரெக்டான ஒரு விஷயம் தான் தோணுது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அவங்க சைட்லேயுமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏடிஎம்கேல உள்ள தொண்டர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, இவருக்கு ஈக்குவலானவர் ஸ்டாலின் தான். அப்புறம் அவர் பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணலாம், ஓகே. எதுக்கு அவரோட அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், ஓகே, அவர் பேசுறதுக்குலாம் எதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி அவங்க சைடில் யோசிப்பாங்க. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் வார்ன்றது ஒரு ஜென்ரேஷன் தாண்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த பக்கம் ஏடிஎம்கேல எம்ஜிஆர் கருணாநிதி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கேக்கான அந்த வார் இருக்குல்ல, அது ஆரம்பத்துலேருந்து அப்படி ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்குதுன்னா, இந்த பக்கம் கருணாநிதி, அப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா, அப்புறம் கருணாநிதி, முக ஸ்டாலின், எடப்பாடி, இப்படி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கே தவிர இவங்க வந்து இது ஒரு விவாதமா ஒரு பெரிய விஷயமா ஆக்கல. அவர் பேசுனதுக்கு இவர் ரிப்ளை பண்றாரு தவிர எனக்கு ஈக்குவலா நான் பேசி விமர்சனம் பண்றது வந்து அவரை தான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி எப்படி எதிர்கட்சியில எடப்பாடி தான் வந்து அதிமுகவுடைய முகமா இருக்காங்களோ அதே மாதிரி இப்ப திமுகவோட முகம் அப்படின்னா வந்து முக ஸ்டாலின் தான். அதுக்கு அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின். அப்படி இருக்கக்குள்ள இப்ப உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை அட்டாக் பண்றதுக்கு, ஐ மீன் இந்த எலெக்ஷன் இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவர் தான் அடுத்த இது ஒரு கனெக்ட் பண்ணி பாத்தீங்களா? ஏன் வந்து இவர் நம்ம திருமாவளவன் வந்து ஏன் நிக்காம வந்து கோவில், இன்னொரு பக்கம் கனிமொழி அங்க எம்பியாவே தான் இருக்காங்க, இங்க உள்ளே வர மாட்டாங்க. இன்கேஸ் வந்தாங்கன்னா மேபி நாளைக்கு கனிமொழி வந்து திமுகவுடைய முகமா மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய இந்த உள்கட்சி விவகாரங்கள் அதெல்லாம் வந்து திமுகக்குள்ள நிறைய போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம்ல. மேபி அதனால கூட இதா இருந்திருக்கலாம். ஆமா இருக்கலாம். ஏன்னா ஒரு அந்த ஜென்ரேஷன் படி பார்த்தா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்போ கட் அவுட் ஃபிளெக்ஸ் பேனர்ல கூட கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி அப்படிதான் வச்சிருப்பாங்களே தவிர கனிமொழி எங்கேயுமே அவங்க டைரக்டா உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அந்த டெக்னிக்கு கூட இவர் உதயநிதி ஃபாலோ பண்ணி அவர் மைண்ட்ல வச்சுட்டு ஓகே நம்ம இப்பவே இவரை டைரக்ட் பண்ணி அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சா அவருடைய பார்வை வந்து நம்ம பக்கம் திரும்பும். அதிமுகவுடைய பார்வை இப்ப திமுக அடுத்ததா உதயநிதி பக்கம் திரும்பிடும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். எல்லாமே அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குல்ல, அந்த ஜீனியஸா அந்த வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியிலையும் எல்லா ஆட்களுக்கு எல்லா தொகுதியிலையும் சீட்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனால் கோவையில் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தா அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல, பிஜேபி சைடில் சீட்டு கொடுக்கல. ஆனால் அதுக்கான நிறைய ட்ரோல்ஸ்லாம் வந்து நம்ம அவருமே வேணான்ட்டாரு பெருந்தன்மையாக. இல்லை நான் நின்னா எனக்கு பிடிச்ச தொகுதி அங்கே தான் எனக்கு வெற்றி கிடைக்கும், நான் அங்கே தான் நிற்பேன், அதை விட்டுட்டு நீங்கள் கொடுக்குற அந்த ராமநாதபுரம், மொடக்குறிச்சி இங்கெல்லாம் நான் நிற்க மாட்டேன் அப்படின்ற அவர் பிடிவாதமாக இருக்காரு. ஆனால் வண்டியில் கூட ஒரு சீட்டு கொடுக்கலாங்க. போயிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம் நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அண்ணா கொஞ்சம் அங்கே இறக்கி விட்டுருங்க, நான் இதை திரும்பிடுவேன். எங்கேயே வரைஞ்சிருவேன் நான். திரும்பிடுவீங்களா? சரி போங்க. சரி ஏன்னா வீட்லயே அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வண்டியில கூட சீட்டு கொடுக்கணும். ஆனா அந்த மனுஷன் உண்மையில நல்ல மனுஷன், பாராட்டணும். ஏன்னா எனக்கு சீட்டு கொடுக்கலாம், நான் என்னுடைய தொண்டர்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணுவேன். பிஜேபியில் உள்ள அவ்வளோ வேட்பாளர்கள் நான் ஜெயிக்கிறதுக்காக நான் எல்லா இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பெருந்தன்மையா சொன்னார்ல. அது உண்மையில ஒரு நல்ல முன்னாள் தலைவனுக்கு உண்டான அழகுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் அவருக்கு நிறைய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த தமிழக இளைஞர்கள் நிறைய பேர்த்த வந்து இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வந்ததில் அவரும் ஒரு சீமான், அண்ணாமலை, அதுக்கப்புறம் இப்போ விஜய், அந்த பட்டியல் அதான் அவங்க 3 பேரும் ஒரு முக்கியமான பங்குல இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்குள்ள அவருக்கே சீட்டு கொடுக்கலங்கிறதான். ஆமாம் இவரும் தனியாக விட்டு கொடுத்து பாவம். அது அவங்களுடைய அண்ணாமலை ஃபேன்ஸுக்கு உண்டான அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற விஷயமா மாறிடுச்சு. வேற என்ன பண்றது? சரி, அந்த கோயம்புத்தூர்ல தொகுதியில் நின்ன இன்னொருத்தரை பற்றி நம்ம இந்த நேரத்தில் பேசி ஆகணும். ஏன்னா அண்ணாமலை பற்றி பேசினப்போ அது இன்னொரு ஒரு ஆளை பற்றியும் பேசி ஆகணும். மக்கள் நீதி மையத்தில் உள்ள கமலஹாசன் அவர்கள் தான். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், அந்த இந்த அவங்க கொடுத்த சீட்டில் வந்து நாங்கள் நிற்கல அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. அவர் திமுகவுக்காக எடுத்தது அவங்க வேணா நல்ல விதமாக பெருந்தன்மையாக பார்க்காங்க.
ஆனால் மக்கள் நீதி மையத்தில் உள்ள தொண்டர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஆமா. இவ்வளோ வருஷமாக நாங்கள் உழைக்கிறோம் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லை, எங்களுக்காக ஒரு அடையாளத்தை நாங்கள் உருவாக்குனது தப்பா, ஒரு அடையாளத்தை மாற்றணும்னு நினச்சி நாங்கள் தப்பா அப்படின்னு அவங்க யோசிக்காங்க. விருப்பமனுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு 30 லட்சத்துக்கு மேலே வந்து அமௌண்ட் அவங்களுக்கு இருக்குது. இவங்க நிற்கலன்னதும் அந்த அமௌண்ட் எல்லாம் திருப்பி கேட்குறாங்க. இவர் வந்து காசெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, கொடுத்த காசு கொடுத்தது தான். ஒன்று அந்த காசை வந்து கட்சியோட வளர்ச்சி நிதிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்பாங்க. கட்சி வந்து இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்த கட்சிக்கிறாங்க, ஹோம் தியேட்டர்ல வீட்டுக்குள்ள உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இவ்வளோ பெரிய அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான், இவ்வளோ பெரிய வளர்ந்த கட்சிக்கு கூடுதல் வளர்ச்சியாக இந்த அமௌண்ட் இருக்கட்டுமே அப்படின்றதுக்கு அவர் வந்து நம்ம தொண்டர்கள் பணம் தானே, தொண்டர்கள் பணம் என் பணம் மாதிரி நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துட்டு சரி வளர்ச்சி பண்ணிக்கா கொடுத்துருக்காரு. அது இருந்தா பரவாயில்ல, அவங்களே ஆல்ரெடி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு காலத்தை டிவி தூக்கி உடச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்னன்னா அவங்க கூட்டணியில போய் உட்காந்துட்டு இவங்க கொடுக்குற காசை வச்சு கட்சியை வளர்ப்பனா என்ன. ஆனா அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு தியாகமா மாறுது இல்ல, வளர்ச்சி பணிக்காக. பேச்சுல இருக்க புரியாத புதிய மாதிரி இதுலயும் அவர் என்ன பண்றாரு எது பண்றாரு. இது கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் இந்த மாதிரி வளர்ச்சிக்காக கொடுத்துட்டா அப்படின்னாரு. இப்ப திடீர்னு பார்த்தா நான் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்றேன், உங்க காசு எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம், இது என்ன ஒரு மனமாற்றத்துக்கு அமைஞ்சது அப்படின்னா, சோசியல் மீடியாவில் மீம்ஸு, ட்ரோல்ஸு, வீடியோஸு, ரீல்ஸு எல்லா பக்கமும் அந்த விஷயத்த போட்டு அடிச்சிடுறாங்க. அவருமே பார்த்துட்டு இதுக்கு மேலே தாங்காது, நம்ம காசு கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக அவருமே கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து புதுச்சேரி எலெக்ஷன் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களோ ஏப்ரல் 23 எலெக்ஷனை, அதே மாதிரி புதுச்சேரியில் உள்ள தமிழ் மக்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க எலெக்ஷனை. ஏன்னா பக்கத்தில் தான் தமிழ்நாடு புதுச்சேரின்றது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க எலெக்ஷன் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுனால மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, யாருக்குனாலும் நீங்கள் ஓட்டு போடுங்க, ஆனால் உங்களோட ஓட்டை கண்டிப்பாக போட்டுருங்க. அதுதான் இன்னைக்கு புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு தெரியப்படுத்துகிற விஷயமா நாங்கள் எங்களோட கோரிக்கையை வச்சுருக்கோம். கண்டிப்பாக இப்போ 23 நம்ம எலெக்ஷன் வருது. இன்னைக்கு புதுச்சேரி எலெக்ஷன் அப்படிங்கக்குள்ள உங்களுக்கான வேட்பாளர் யாரோ அவங்கள கரெக்டாக சூஸ் பண்ணி ஓட்டு போட்டுருங்க. அதுதான் நம்ம ஜனநாயக கடமையும் கூட. அப்புறம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறோம்? அதெல்லாம் நம்ம ஜனநாயக இதில் மீறல். நம்ம சொல்கிற ஊருக்கு போவீங்கல்ல, ஊருக்கு போவேன் சொல்கிறதுன்றது அது அந்த நேரம் அந்த இடத்துல யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு, நம்மள மாதிரி எல்லாருமே அப்படி தான் வேணா சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு யார் தோணுதோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஓட்டு மட்டும் போடாமல் இருந்துடாதீங்க. புதுச்சேரிலையும் சரி, தமிழ்நாடு மக்களும் சரி, அவங்கவுங்க பூத்தில் போயிட்டு ஓட்ட போட்டுருங்க. நன்றி.